மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, இவ்வளோ கிழங்குக்கு ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். இது தக்காளி போட்டோன்னே கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா வேலை முடிஞ்சா அடுத்தது மாவு பிணைஞ்சிடலாம். இது நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும் இந்த மாவை. அதுக்கப்புறம் ரொட்டி சுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்படி தக்காளி இந்த கிழங்கையும் அப்படி லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும். இந்த குழம்பு தாளிக்க கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டாத டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். சூடாகிறதுக்குள்ள கடுகு போட்டால், கடுகு வந்து பொரியா என் ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அவள் ஃபோட்டோ மட்டும் தான் கேட்டா, நான் தான் ரெசிபியாகவே ஷேர் பண்ணிடலாம், ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வந்து நல்லா டப்பன்னு பொரியும். பொரியிறப்பவே என்னென்னா கையில் வந்து பெருங்காய டப்பாவே எடுத்து வச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சிடும். பொரிஞ்சிட்டே இருக்குதா, இப்போ போனை உள்ளே போட்டுறாதீங்க. இப்போ அது பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரியணும். அதை ஃபோக்கஸ் பண்ணணும், சும்மா ஜாலியாக வச்சுட்டு நல்லா பெருங்காயம் வந்து பொரியும். ஜோனை இதில் வந்து சில்லி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபுல்லாக நல்லா தாளிச்சிடும். இதில் வந்து இந்த மாதிரி ரொட்டினா இந்த அளவு, சப்பாத்தினா இவ்வளோ எடுப்போமா, ரொட்டினா அதில் ஒரு 4 இது ஒட்டுக்கா வர மாதிரி எடுத்துட்டு நல்லா இப்படி பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு தட்டிட்டோம்னா அவ்வளோதான்.